Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 449 பார்ட் 1. ஓபன் பண்ணா கடைசியில வார்டன் ஒரு வழியா பார்க்க வேண்டியவங்களை வந்து பாத்துட்டான்ல. என்ன அவனைத்தான் பார்க்க முடியல, பையன் பயங்கர கொடூரமா இருக்கான். அவன் வந்தோடனே சொன்ன முத வார்த்தை கிங்கும் அவனோட அல்லக்கையும் அங்கேயே காலி பண்ணியாச்சு, இனி அடுத்தது உங்களோட டேர்னுமா. அப்படி அவன் சொன்ன கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் கிங்கு அல்லக்கைன்னு சொல்றது இவானையும் இனசுமாவையும். லூஃபி யோசிச்சு பார்த்துட்டு செம்ம காண்டாயி இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன்னு கொல்லவெறியோட ஓடி வருவான். லூஃபி கூட ஒரு 5 நிமிஷம் ஜாலியா பேசிட்டாலே பையன் உயிரை கொடுப்பான். இவங்க கஷ்டப்பட்டு அவன் உயிரையே காப்பாத்திருக்காங்க, விட்டுவானா வர்ற வேகத்துக்கு அடிச்சானா பல்லுகள் எல்லாம் தெரிச்சிரும். ஆனா போன்க்லே விட மாட்டான். சொல்றத கேளு, அந்த வார்டன் கிட்ட நம்மளால மோத முடியாது, இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பும்பான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அவனை ஓட விட்டு அவன் பட்டக்ஸ்லயே மிதிச்சு நான் திருக்க விடல, என்ன விடு அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பானா. அதே நேரம் ஜிம்பை ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். என்னன்னா மேல சில செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நின்று மகளன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவன் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனு என்னடான்னா பேக்கப் செக்யூரிட்டியை கூப்பிடறதுக்காண்டி வேகமா போவானுங்க. அப்பவே ஜிம்பைக்கு அவன் என்ன பிளான் பண்றான்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இங்க லூஃபி அந்த போன்க்லே பைய தடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுவான். வேணாண்டா, நம்ம ஆல்ரெடி செத்து பொழைச்சு வந்திருக்கோம், இப்ப மறுபடியும் அதே நிலைமைக்கு போனோம்னா எல்லாமே வீணா போயிரும், உன்னை காப்பாத்த கூட இப்ப ஆள் இல்லங்கிற மாதிரி சொன்னா கேட்கவே மாட்டான். இப்ப நான் உயிரோட தான் இருக்கேன், அவனை கொல்லாம விட மாட்டேன்பா. ஏண்டா அதிர்ஷ்டம் ஒவ்வொரு டைமும் கை கொடுக்குமாடா, எப்பவாச்சும் நடந்தாதான் அது அதிர்ஷ்டம், எப்பவுமே நடந்தா அது குஷ்டம்டா, சொன்னா கேளு வேண்டாம்பா. அப்ப ஜிம்பை பைய கத்திட்டே வருவான், சீக்கிரமா எல்லாரும் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போங்கன்னு. ஏன்னா அவன் என்ன பிளான் பண்றான்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனை அடிக்கணும் உதைக்கணும் மிதிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம்னா நம்ம உசுருக்கு தான் ஆபத்துமா. இதத்தானையா போன்க்லே முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட மெரைன்ஸ் இருக்கானுங்க. அங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. அப்ப அங்க இருந்த கேப்டன் ஒருத்தன் நீங்க சொன்ன பிளான் படியே நாங்க எல்லாத்தையும் பக்காவா பண்றோம்னு சொல்லி அங்க வெளியில இருக்க மெரைன் ஆளுங்க எல்லாத்தையுமே பொசிஷன்ல நிக்க வச்சிருவான். அப்படின்னா வெளியில போனாலும் இவங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம். அதே நேரம் உள்ள இருக்கவனுங்க எல்லாம் அந்த மகளனை கண்ட மேனிக்கு சுட்டு தெளிவானுங்க, எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணிடலான்னு. ஆனா வேலைக்கே ஆகல, என்னதான் சுட்டாலும் அந்த புல்லட் அவனோட பாடிக்குள்ள பூந்து வெளியில வந்துறதே தவிர அவனுக்கு எந்த ஒரு அடியும் பட்ட மாதிரியே தெரியல. அவன் என்ன பண்ணிடுவான், அவன் டிராகனை வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானா. உடனே அதை பார்த்து பீதியாகி ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஜெயில் கைதிகள் எல்லாம் துண்டக்கான துணியை காணணும் ஓடுவாங்க. ஒரு பிரோஜனமும் இல்ல, ஏன்னா அவனோட டைரக்ட் அட்டாக்கே யார் மேலனா லூஃபி மேலதான். அந்த டிராகனை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து ஒரு அடி அடிப்பான், அப்படியே அந்த இடம் ஃபுல்லா பாய்சன் கொப்பளிக்கும். அதாவது அவன் மேல அடிச்சு தெரிச்சிருக்கும். அவ்வளவுதான், மறுபடியும் லூஃபி அட்டாக் பண்ணிட்டானு பார்த்தா அவன் மேல பாய்சன் எதுவுமே படல. அட வேற ஒண்ணும் இல்ல, இடையில மிஸ்டர் 3 பூந்து அவனோட கேண்டில் வாலை வச்சு தடுத்துட்டான். சூப்பர்ல, உடனே எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. அவன் அட்டாக்க தடுக்க நம்ம கூட ஆளு இருக்கான் யான்னு. இப்ப அவனுக்கு என்னன்னா லூஃபி கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை. அவன் இவனை காப்பாத்திருக்கான், அப்ப இவன் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கான்ல. சோ நான் என்னைக்கும் எவனுக்குமே கடங்காரனா இருக்க மாட்டேன், என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிதான் களத்துல இறங்கி லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். உடனே மகளன் பார்த்துட்டு ஓ வேக்ஸாமா, ஓ வேக்ஸ் இல்லடா ஒயிட் வேக்ஸ், நான் வேக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், சொல்ல போனா நான் ஒரு வேக்ஸ் மேன். இப்ப இவனோட வேக்ஸ் வந்து அயன் மாதிரி ரொம்ப டஃப்பானது, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் இந்த பாய்சனை அதை தாண்டி விடாது, அதனால உன்னால எதுவும் பண்ண முடியாதும்பா. crocodile வந்தப்ப அவனை பார்த்துட்டு நீ ஒரு வேஸ்ட் ஃப்ளோ எதுக்கும் ஆக மாட்டேன்னு சொன்னால, இப்ப அவனை பார்த்துட்டு பரவாயில்லையே குப்பைகள் கூட இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. சோ இப்ப வந்து இவன் அவனை கொஞ்ச நேரத்துக்கு தடுக்கிறானாமா, அதனால நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சிருங்கிற மாதிரி சொல்லுவானா. மகளனுக்கு பயங்கரமா காண்டாயி அடுத்தடுத்து ஓவர் தொல்லையா இருக்கேன்னு சொல்லி அவன் டிராகனை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனாலும் அவன் விடாம வேக்ஸை வச்சு தடுத்துக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி தடுக்க முடியாதுல்ல, அதனால சீக்கிரமா எல்லாத்தையும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லி கத்துவான். வாங்கல போலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பகி தான் இங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடுவான். லூஃபி அவங்கிட்ட வந்து எப்பா உன் பவர் வேற லெவல்ல இருக்குது, நீ மாசும்பா, வெட்டியா நீ இங்க நின்னு பேசிட்டு இருக்காத, சீக்கிரமா போ, உன்னை ஃபாலோ பண்ணி நான் வந்துருவேன்னு சொல்லி விடுவான். ஜிம்பையும் அதைத்தான் சொல்லுவான். ஆனா இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இவங்க ஒரு நேவி ஷிப்பை எப்படியாச்சும் ஆட்டைய போட்டே ஆகணும். அதனால அவன் ஜிம்பைய போய் ஒரு ஷிப்பை ஆட்டைய போட சொல்லுவான். ஏன்னா இவன் வெட்டிட்டு வர இவங்க ஓடனா கூட ஷிப்பை இவங்களால ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆக முடியாது, எப்படியாச்சும் இவனை ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அதனால நாங்க இவனை ஸ்டாப் பண்றோம், நீங்க போய் ஷிப்பை திருடுற வேலையை பாருங்க. உடனே ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஜிம்பைக்கு கொஞ்சம் டவுட். என்ன மறுபடியும் ஏதாச்சும் லூஃபிக்கு பஞ்சாயத்து ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே வேஸ்ட், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே சரி ரைட் இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு ஜிம்பை ஷிப் எடுக்கிறதுக்காக வேகமா கிளம்பிடுவான். உடனே லூஃபி என்னப்பா மிஸ்டர் 3 தெரிக்க விடலாமான்னு கேப்பான். அவனுக்கு பதறும், அட பாவி சண்டாளா, நம்ம எல்லாரும் தப்பிச்சு ஒண்ணுங்கிற காண்டி தாண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ண, கடைசியில சண்டை போடணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இன்னும் ஏகப்பட்ட பேர் அங்க ஆயுதத்தோட குடுகுடுன்னு ஓடி வருவானுங்க. ஏய் ஏன்டா என்ன நம்பி இத்தனை பேர் வரீங்க, அதெல்லாம் வேண்டாம்டா போங்கடான்னு எவ்வளவோ சொல்லுவான். அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. லூஃபி உடனே இழுத்து பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியான்னு கேப்பான். ஹெல்ப்பா நானு சொல்லி கண்ணாமணி பிதிங்கிற அளவுக்கு பீதி ஆவான். அவன் வேற பெரிய சைஸ்ல அந்த ஹைட்ரா வச்சு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்று இருப்பானா. இவனுக்கு எல்லாம் பயங்கரமா பீதி ஆகும். உடனே லூஃபி ஏதோ ஒரு பிளான சொல்லுவான். ஆமா இத பண்ணலாம் பாசிபிள்னு சொன்ன உடனே
சரி ரைட் அத பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்துருவான். அவன் உடனே கேண்டில் வேக்ஸ் ஆர்மர்னு சொல்லி அவனோட மொத்த கேண்டில் பவரையும் அப்படியே கையில இருந்து எடுத்து சட்டுன்னு அந்த பவரை யூஸ் பண்ணுவான். உடனே லூஃபி அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து ஒரு ஜம்ப். உடனே அந்த வேக்ஸ் அவன் கையில ஒரு கிளவுஸ் ஆகும், காலுக்கு ஒரு பெரிய ஷூவாவும் உருவாயிரும். இது போதும் இல்ல, வெறும் கையில தான் அவனை அடிக்க முடியாது, இதோ போட்டுட்டு அடிச்சா ஒன்னும் ஆகாது இல்ல, செத்தடாம அவனேம்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம வாவ் இது சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். உடனே மிஸ்டர் 3 ஏன்டா இதுக்கான நேரமாடா இது, கொஞ்சம் ஆப்போசிட்ல பாரு அவன் கொடூரமா நின்னுட்டு இருக்கான், முதல்ல அவனை கவனினாம்பா. லூஃபி பையன் அந்த டைம் சென்டிமெண்டா புகழ்ந்துட்டு இருப்பான். அவ்வளவு அருமையா வேலை பார்த்திருக்கப்பா, இங்க பாரு என் கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு, இப்படி ஒரு சூப்பரான கேஜெட்டை பண்ணதுக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கே தெரியலம்மா. அரே நீ எங்களுக்கு சமாதி கட்டாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு எங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அவன் கேஷுவலா வந்து நின்னுட்டு லூஃபி பரவாயில்லையே மறுபடியும் வெறித்தனமா சண்டைக்கு வர்றியே, உன்னைய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கும்பா. லூஃபி வந்து நின்னுட்டு கேட்ட முத கேள்வி இவானுக்கு என்ன ஆச்சுன்னு. உடனே அவன் நக்கலா, ஓ அந்த இவான் கோவா, ஒன்னு கவலைப்படாத, இப்ப அவனை முதல்ல அனுப்பி வச்சிருக்கேன், அடுத்து உன்னதான் அனுப்பி வைக்க போறேன், சோ 2 பேரும் நரகத்துல போய் நல்லா ஜாலியா பேசிங்கன்னு சொல்லி ஐயோ ஓங்கி ஹைட்ரான்னு சொல்லி ஒரு பஞ்சு வைப்பான். கையில இருந்து ஒரு பெரிய டிராகன் ஒன்னு பாஞ்சு வரும். லூஃபி அட்டாக் பண்ணணும்னு வெறியோட நிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி மிஸ்டர் 3 பூந்து அவனோட கேண்டில் வாலை வச்சு தடுத்துட்டு நீ எத்தனை டைம் அட்டாக் பண்ணாலும் சரி இது கிட்ட வேலைக்கே ஆகாதும்பா. அப்பந்தான் லூஃபி ஒரு ஜம்ப போட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா. உடனே அவன் அவங்கிட்ட இருக்க 3 டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி கம் கம்னு சொல்லி பின்னாடி இழுத்து சாம்பியன் ரைஃபிள்னு சொல்லி ஒரே குத்து அடி சும்மா நச்சுன்னு மண்டையிலே இறங்கும். ஆனா அவன் தடுத்துருவான். பட் இப்ப லூஃபியால அவனை டச் பண்ண முடியுதுன்னு அவனுக்கு செம ஹாப்பி. இங்க அவனை அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்க வந்தானுங்கல்ல, அவனுக்கு கேண்டில் ஷீல்டோட கெனான் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அதை யூஸ் பண்ணி கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணுவானுங்க. வார்டன் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா இப்ப ஸ்டெப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆளுங்க நின்னுட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா இப்ப இதை தாண்டிட்டானுங்கன்னா அவனுக்கு என்ட்ரன்ஸுக்கு தான் போயிருவானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு டைம் இங்க வேஸ்ட் பண்ணாலே போதும், எப்படியும் வார்டன் வந்து கவனிச்சுக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை. வரது ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் கொலவெறி பிடிச்ச கொடூர குரங்குங்க, விடுவானுங்களா ஓட ஓட விட்டு அடிப்பானுங்க. அதே நேரம் இங்க பீரங்கி எல்லாம் வச்சு சுட்ட உடனே கண்ட மேனிக்கு தக தக தகன்னு தீ பிடிச்சி எரியும். அவ்வளவுதான் மகளன் சோழி முடிஞ்சது, நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த நெருப்பு புகைக்குள்ள இருந்து அப்படியே பொறுமையா வெளியில வருவான். ஐயோ மறுபடியும் வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி பீரங்கிய வச்சு கண்ட மேனிக்கு சுடுவானுங்க. அவனோட டிராகனை வச்சு அழகா கவிடுவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, ஜெயில இருக்க ஆளுங்க எல்லாம் டெவில் ஃப்ரூட்டோட பவரை டவுன் பண்ணுவோம் தான் சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணானுங்க, அதுலயே நெட்டை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் அதே வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நேரத்துக்கு அவனை அழகா பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் தான் இந்த மூலையிலயோ அவனுக்கு அப்படி மகளனை ஈஸியா பிடிச்சிட்டா இன்ட்ரெஸ்டா போகாது இல்ல. அவன் அப்படியே கொலவெறியோட முறைச்ச மேனிக்கு வந்து நிப்பான். அவன் கண்ணை பார்த்தவனே எல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா லூஃபி தான் சண்டைக்கு ரெடியா நிப்பான், இன்னைக்கு என்னானாலும் சரி ஒரு கை பாத்துடலான்னு. அதே நேரம் இங்க போன் கிளேக்கு செம ஹாப்பி, இனிமேட்டு நம்மள தடுக்க யாருமே இல்ல, நம்ம ஜாலியா எஸ்கேப் ஆயிடலான்னு. ஆனா மிஸ்டர் 1 என்ன சொல்லுவா, லூசு மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசிட்டு நீ கேஷுவலா இருந்தேன்னு வையி உன்னை சலிச்சு எடுத்துட்டு போயிருவாங்கப்பா. ஏன்னா வெளியில அட்லீஸ்ட் 10 நேவி ஷிப் இருக்குது, அதுல ஒரு கப்பல்லையும் 800 மெரைன்ஸ்க்கு மேல இருப்பானுங்க. சரி இவங்க எப்படியோ அடிச்சு புடிச்சு வெளியில போய் ஒரு கப்பலை ஆட்டைய போட்டானுன்னே வச்சுக்கோமே. அப்படின்னா மிச்ச மெரைன் ஆளுங்க எல்லாருமே அந்த கப்பலை ரவுண்டு கட்டுவானுங்களே, அப்ப பெரிய பிரச்சனை, நடுவுல வச்சு ரவுண்டு கட்டி சுட்டு காலி பண்ணிடுவானுங்க. டெவில் ஃப்ரூட்டோட பவரை வச்சுக்கிட்டு தண்ணியில முங்குனா என்ன ஆகும், அங்க ஸ்பாட்லயே பாடி தான். அப்படி இருக்கும்போது யாரும் இல்லன்னு சொல்லி என்ஜாய் ஆடா பண்றேன்னு கேட்ட உடனே பரவாயில்ல மாங்கா மட்டும் என் பாயிண்டா தான் சொல்றான்னு யோசிப்பான். அப்ப ஜிம்பா என்ன சொல்லுவான், அது மட்டும் நமக்கு பஞ்சாயத்து இல்ல, இன்னொரு பஞ்சாயத்து இருக்குதுமா, ஆனா அது என்ன ஏதுன்னு இன்னும் சொல்லல. அப்படியே கட் பண்ணி நம்ம பகிய காட்டுறாங்க. அவங்க ஒரு வழியா மேல வந்து சேர்ந்தாச்சு, கேட்டுக்கிட்டே வந்து சேர்ந்துட்டானுங்க. அவங்களுக்குன்னா செம ஹாப்பி, அந்த டோரை திறந்துட்டா போதும் வெளி உலகத்தை பாத்துடலாம், அப்படியே கப்பல் எடுத்துட்டா போதும் எல்லாரும் எஸ்கேப். ஒரு வழியா நம்ம ஆசைப்பட்ட சாதிச்சாச்சு. அதுல சில பேரெல்லாம் கண்டிப்பா இந்த இம்பல் டவுன் நரகத்தை என்னைக்குமே நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன், அண்ட் இந்த வழியா தானே உள்ள வந்தோம், இப்ப இதே வழியா வெளியே போறோம், அதுவும் ஒரு சுதந்திர பறவையா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவானுங்க. ஏன்னா வெளியில வருவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இது உண்மைன்னு கூட அவங்களால நம்ப முடியல. crocodile இந்த மாதிரி உடைச்சிட்டு வெளியில வருவோம்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி ரைட் எல்லாரும் வெப்பன் வச்சுட்டு ரெடியா இருங்க, நம்ம இப்ப இந்த டோரை ஓபன் பண்ண போறோம்னு பகி கத்தன உடனே எல்லாம் மட்டன்னு பாஞ்சு போய் அந்த டோரை போட்டு தள்ளுன்னு தள்ளுவானுங்க. அங்க இருக்க சில பேர்த்துக்கெல்லாம் பயங்கரமான ஆனந்த கண்ணீர். ஒரு வழியா நாங்க இதை விட்டு வெளியே போறோம், இனிமேட்டு இந்த கொடுமை இல்ல அப்படி இப்படின்னு உடனே பகி கூப்பிட்டு டேய் அதுக்குள்ள ஆனந்த கண்ணீர் விடாரா, இனிமேதான் நம்ம கதறி கதறி அள வேண்டி இருக்குது, வெளியில நேவி ஷிப் எல்லாம் ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்கானுங்க, அவங்கள தாண்டினாதான் நம்மளால தப்பிக்க முடியுங்கிற மாதிரி கொலவெறியோட சொல்லுவான். பரவாயில்ல இப்ப பகியும் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டான். இங்க ஜிம்பை வேற ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு ஒரு மேட்டர் சொல்லியிருப்பானா, அதை கேட்டுட்டு மிஸ்டர் 1 ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட், நம்ம அப்படியே பண்ணலாம்பா, ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, இனிமேட்டெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இனி அடிக்கடி எல்லாம் கிடைக்காது, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணியே ஆகணும்பா. ஓகேட்டாங்க எல்லாம் வெறித்தனமா ரெடி ஆவாங்க. இங்க எல்லாம் முக்குன்னு டோரை முக்கி தள்ளானுங்கல்ல, அப்படியே டோரு பொறுமையா ஓபன் ஆக உள்ளுக்குள்ள அப்படியே வெளிச்சம் அடிக்கும். சூரிய வெளிச்சத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்த்த உடனே நாம ஃப்ரீ ஆயிட்டோம், சன்லைட் உள்ள வருதுன்னு சொல்லி தொண்டைகளே ஏத்துவானுங்க. உடனே பகி அவசரப்படாதீங்கடா ஆட்டு மண்டைகளா, எல்லாருமே ரெடியா இருங்க, நம்மள காலி பண்றதுக்காக வெளியில ஆயிரக்கணக்கில் மெரைனாளுகள் ரெடியா நிக்கிறானுங்க,
அவங்கள காலி பண்ணாதான் நம்மளால நிம்மதியா கடல்ல போய் சேர முடியும்னு சொன்ன உடனே அங்க எல்லாம் தொண்டைகளையே கத்துவானுங்க. அப்படியே ஃபுல் டோர் ஓபன் ஆகும். அம்புட்டு வந்து செம ஹாப்பி. அந்த டைம் பக்கி வாங்கல ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா மாசா கத்திக்கிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.